ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஒரு சிஸ்டர் என்கிட்ட இதுக்கு வந்து அளவு என்னான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்னோடய வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்க தான். அவங்க அளவுலாம் கேட்பாங்க, லைக் பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டு 3 நாளாவது இதை வந்து இந்த கூடையை பின்னிக்கிட்டு காட்டுவோமேன்னு இருந்தேன், சொல்லுவோன்னு இருந்தேன். இதுக்கு என்ன அளவுங்கிறத நான் சொல்கிறேன். முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 8 அடி அகலம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பட்டையான ஒயரு, நல்ல பட்டையாக இருக்கும் இந்த ஒயரு. நல்ல கலரு, என் வீடியோவில் அப்படி தெரியுது, பட்டையாக இருக்குது. இது வந்து 8 அகலம் வச்சுருக்கிறேன். நீட்டில் வந்து 20 வச்சுருக்கிறேன். இது குமுள் மாதிரி வைக்காமல் நான் வந்து சும்மா சேர்த்து பின்னுறேன். இது ரெண்டையும் சேர்த்து பின்னிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு அகலமாக தெரியுது பாருங்கள், ரொம்ப அகலமாக தெரியும். எப்பொழுதும் இந்த வீடியோ நம்ம போடும்போது எப்படி போடுவோம்னாக்கா, ஒரே மாதிரியில் நம்ம போடுவோம். இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி சுற்றி வர மாதிரி போடுவோம். நான் அப்படி இல்லாமல் அடிக்கு வந்து வேறு ஒயர் கொடுத்துருக்கேன். வேறு ஒயர் கொடுத்து நான் போட்டதில் நெல்லிக்காய் 1 2 3 4 இப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்தமாரி கோபுரம் மாதிரி வந்திருக்கு. இந்த சைடு வந்து கலந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அடியில் நம்ம இந்த சைடில் வேறு ஒயர் கொடுத்ததுனால இப்படி வந்திருக்கு. இது 3 டிசைன் ஒயர் கொடுத்ததுனால இப்படி வந்திருக்கும். இங்கே வந்து அரை நெல்லிக்காய் போடலாம், நான் போடலை. இந்த கூடையில் நான் போட்டிருக்கேன், அதை காட்டுறேன். இதில் சும்மா சாதாவாக போட்டு கூறாக வச்சுருக்கிறேன். இந்த காது வந்து நான் வந்து திருடி காது தான் போட்டிருக்கேன். நல்ல கலர். இது உங்கள் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இது எவ்வளவு ஒயர் வெட்டணுன்னு சொன்னாக்க நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான். இது வந்து 8 அடி அகலம், நீட்டுக்கு 20. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எப்பொழுதும் சாதா நாட்டு போட்டோம்னா 7 அடி வெட்டினா போதும். 7 அடி வெட்டினா போதும், கரெக்டாக அழகாக திட்டமாக வந்துடும். கூட இந்தமாரி டிசைன் போட்டோம்னா 7.5 வெட்டணும். 7.5 அடி வெட்டினா இந்தமாரி டிசைன் கிடைக்கும். இதில் வந்து இந்த கூறு இல்லாமல் இப்படியே நம்ம பின்னுற மாதிரி இப்படி சமமாக பின்னி மடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த காதில் சமமாக பின்னி இதை மடிச்சிருக்கோம் பாருங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 7.5 வெட்டணும். இந்த டிசைன் போட்டு இது போட்டாலும் சரி, பிஸ்கட்டு போட்டாலும் சரி, 7.5 வெட்டுனா இந்தமாரி மடித்து விடலாம். மடித்து விட்டு நல்லா ஒயரமும் நல்லா உள்ள அளவுக்கு சொருகிற அளவுக்கு இருக்குது. ஒயரு நிறையா தான் விட்டுருக்கேன், நல்லாவும் இருக்குது. அதேமாரி இது 7.5 வெட்டுங்க, இப்படி நீட்டாக போட்டுடலாம். இல்லை 7.25 வெட்டுனீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒயர் கட்டையாக வரும். 7.25 வெட்டுனா இந்த கூறாக வரும். எப்படி ஒயர் எப்படி இருக்கோ அதேமாரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இங்கே பாரு, அகலம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்ல அகலம் இருக்குது. இந்தமாரி போடுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த கூடை வந்து எல்லாம் இது நான் விற்பனைக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து 200 கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே அழுத்தமான கூடை தான். இது நான் எப்பொழுதுமே பெரட்டியே நான் சொருவ மாட்டேன், கூடையே பெரட்டவே மாட்டேன். பெரட்டாமல் உள்ளுக்குள்ளேயே சொருகும், நல்லா அழுத்தமாக இருக்கும். இது வெளியில் கொடுத்தா நான் 250 கொடுப்பேன். நான் வந்து யூடியூப்புக்காக 200, நல்ல பெரிய கூடை தான் இது, 200 கொடுக்கலான்னு இருக்கேன். இதுவும் அதேமாரி தான், எல்லாத்துலேயும் குமுள் வச்சு தான் கொடுப்பேன். அந்த ஒருக்கு பாருங்கள், குமுள் வச்சுருக்கேன். இது குமுள் வைக்கல, நம்ம தான் வைக்கணும். இது 200 கொடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கூடை தான். இது 100 கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல ரோஸு 100 கொடுக்கலான்னு இருக்கேன். இது நல்ல அகலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கோயிலுக்கு போகலாம். இது முன்னாடியே ஒரு 3 கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அகலத்தை பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. நல்லா அழுத்தம், இது அழுத்தமாக இருக்கும், காதம் அழுத்தமாக இருக்கும். கூட வீணாக போகாது. அப்படியே எலி கடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த கூட 10 வருஷம் இல்லை, வீணாக போகாது. 100 கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது ரெண்டும் 200, 200 இது 100. இது வந்து ரொம்ப கஷ்டம்தான் இது எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த காது வாங்கி வச்ச காது இருக்குது. இந்த இது வாங்கி வச்ச காது வச்சா நல்லா இருக்குன்னு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், திட்டமான கூடை. இந்த கூடைக்கும் கொஞ்சம் தான் சின்னது, கொஞ்சம் சின்னது. இது வந்து நான் வந்து 250 கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா காதை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். காது வந்து உங்களுக்கு 50 விற்கும். 50 நான் வாங்கி வச்சுருக்கேன். 50 40 விற்கிது, இடத்துக்கு தகுந்த மாதிரி விற்கிது. அதனால் இது வந்து 250 கொடுக்கலான்னு இருக்கேன். அதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சிஸ்டர் எப்பொழுதும் பார்க்குற சிஸ்டருக்காக நான் அந்த அளவெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இந்த பின்னி அளவு சொல்லலான்னு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லா வீடியோலையும் அவங்க எனக்கு வந்து லைக் போடுவாங்க, புரியாததை கேட்பாங்க, நான் சொல்லுவேன். அவங்க பேரை சொல்லலை. அதை இதோட பாருங்கள், இது நல்லா இருக்கா என்னான்னு பாருங்கள். இந்த கூடைலாம் வந்து விற்பனைக்கு தான். உடனே நீங்கள் வந்து வேணும்னாக்கா ஃபோன் நம்பர் அனுப்புகிறேன், அதில் பார்த்து இந்த கூடையெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் குறைச்ச விலைக்கு தான் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதேமாரி டிசைனே வந்து உங்களுக்கு வந்து இந்த சைட்லையும் வரும். சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இந்த சைட்லேயும் வரும், அதே மாதிரி அந்த சைட்லேயும் வரும். அடி வந்து ஒரே கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி ஒரே கலரில் அடி போட்டுடணும். இந்த இது போடுறோமே பச்சையிலே போடணும். எந்த கலர் வைக்கிறீங்களோ அதே கலரில் இதை நீங்கள் போடுங்க. இந்த ஓரம் வண்டியும் இந்த 8 ஒயரையும் வந்து நம்ம வந்து வேறு கலரில் வெட்டணும்னா தான் நம்மளுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இந்த பக்கத்துக்கு இந்த மாரியும் இந்த சைடு இந்த மாரியும் கிடைக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நெல்லிக்காய் போராதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் இப்படி தான் கிடைக்கும். இதில் வந்து கோடு போட்ட ஒயரு ரெண்டில் வச்சுருக்கேன். கோடு போட்ட ஒயர் பச்சை ஒண்டி தான் வச்சுருக்கிறேன். அதில் இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடும் இந்த ஓரத்தில் உள்ள நடு சென்டரில் உள்ள டிசைன் இதில் கிடைக்கும். இது நல்ல அழகு பச்சை ரோஸு. இது வேறு ரோஸு, இது வேறு ரோஸு, இது வேறு ரோஸு. உங்களுக்கு தெரியுது, வீடியோவில் அப்படி தெரியுது. அதேமாரி இந்த இடம் நடு சென்டரில் எப்படி இருக்குது பாருங்கள். இதேமாரி தான் அந்த ஓரத்துலையும் கிடைக்கும். இந்த 2 வரி வந்து நமக்கு வந்து மாறி வரும். அந்த ஒயர் மாறினதுனால இந்த 2 வரி ஒயரும் மாறி வரும். அதேமாரி இந்த இடத்துலையும் 2 ஒயரும் மாறி வரும். இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே தான் நடு சென்டரில் கிடைக்கும். இதேமாரி தான் கிடைக்கும். நான் காதுக்கு வந்து 4 சொல்லிடுறேன். காதுக்காக தான் நான் இந்த கூடையை இப்போ எடுத்தேன். காது வந்து என்னன்னாக்கா என் கையால் 3 முழம் வெட்டிக்கிட்டால் 4 ஒயர் வெட்டியிருக்கேன். கையால் 3 முழம் எடுத்தால் அது வந்து 4.25 அடி வரும். ஸ்கேலில் 4.25 அடி வரும். எல்லா கையும் ஒரே அளவாக தான் இருக்கும். சின்ன பிள்ளை கை அது வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். நான் வந்து ஸ்கேலால் எடுக்காமல் கையால் எடுத்திருக்கேன். 4.25 அடி ஸ்கேலில் கையில் 3 முழம் எடுத்து 4 ஒயர் வெட்டி இந்தமாரி போட்டிருக்கேன். இது வந்து இதை பாருங்கள் நெல்நெல்லியாக வர மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு போட்டிருக்கேன். இதேமாரி தான் இந்த காதையும் போட்டிருக்கேன். இந்த காதும் அதே அளவு தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து திருடி காது போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கீழே வந்து அது கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கீழே இறக்கிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இது அது கொஞ்சம் குறுவலாக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். இது வந்து குறுகுறாக இருக்கா, அதுக்காக கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன் காதை. இது கொஞ்சம் குறுவலாக வச்சுருக்கேன். அதேமாரி வெட்டி போடுங்க. இந்த அகலமாக வெட்டிருக்கிறதுனா கொஞ்சம் ஒரு விரல் கூட வச்சுக்கோங்க. ஒயருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை நான் எப்பொழுதுமே 3 அடி 3 முழம் வச்சு தான் நான் போடுவேன். ஒரு 3.25 வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு போடுங்க, நல்லா வந்துடும். பாருங்கள், இதுவும் வந்து நான் 200 தான் கொடுக்கலான்னு இருக்கேன். இது நல்லா அகலமான கூடை. இதே வந்து 1.5 கட்ட ஆகிடுச்சு. இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜாயின் பண்ணதை வெட்டலை, அதை கொஞ்சம் வெட்டி விடணும். வெட்டி விட்ருவேன். இதையும் வந்து இதுலேருந்து நான் வந்து வேறு ஒயர் போட்டு பின்னியிருக்கிறேன். 4 வரி உள்ள ஒயருக்கும் வச்சுருக்கிறேன். நான் வந்து 1.5 ரோல் 1.25 ரோல் வந்திருக்கு. 1.5 வந்துடும். ஏன்னா பெரிய கூடையாக தெரியுது. இது பட்டப்பட்ட ஒயரு. அதெல்லாம் வெயிட்டு பூரா பட்டையில் போயிடுது. அதனால் மெலிசாக இருந்தாக்கா நிறையா ஒரு கண்டுலேயே கூட போட்டுடலாம். இது 1.5 கண்டா ஆகுது. இது வந்து 200 கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். இதை எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இது கம்பி எப்படி வச்சு எவ்வளோ கஷ்டமாக போடுறோன்னு காட்டியிருக்கிறேன். அதேமாதிரி இதுலேயும் கம்பி வச்சு போட்டிருக்கோம். இது 200 தான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என் ஃபோன் நம்பர் பார்த்து அடிங்க, உடனே அடிங்க, நான் சொல்கிறேன்.